ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக 3 ஃபைல்ஸ் என் டேபிளில் இருக்கு. உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. இத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீதான சட்டப்படியான நடவடிக்கை வேண்டும் என்பதான் கம்யூனிஸ்டுகள் நிலை. ஃபைல் இருக்குன்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஃபைல் இருக்கு அது இருக்குங்கிறத விட நீங்கள் உரிய நடவடிக்கைக்கு உள்ளாக்குங்க. இதே உண்மை என்றால் நீங்கள் ஒன்றும் தீர்ப்பு இல்லை. திமுக மன்னராட்சின்னு சொன்னீங்க, இப்போ நீங்கள் மன்னராட்சியை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. திமுக கீப்பிங் மம்மு தான், அதை பற்றி தன்னுடைய கருத்தையே சொல்வதில்லை. ஏன் இப்போ இருக்கிற தாவேக்காவும் கருத்து சொல்கிறதில்ல. களத்தில் போகிறவர்கள் இடதுசாரிகளாக தான் இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் போகுது. நியாயத்தின் அடிப்படையில் நிற்க வேண்டிய அரசுகள் அல்லது பெரும் கட்சிகள் இவர்களை எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட பகுதியினுடைய ஓட்டு வரும், வாக்கு வராது என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் வாக்கரசியலுக்கு மட்டுமே நீங்கள் வைக்க விழுந்து போறீங்கன்னு தானே அர்த்தம். அமைச்சர்கள் வந்தால் பாதுகாப்பு, முதலமைச்சர் வந்தால் பாதுகாப்பு மக்களுக்கு கொடுக்கணுங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதற்கான முன்முயற்சி எடுத்து அதை செய்தார்னா உண்மையிலேயே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கும். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. MP and I. 14 years of legacy, 250 plus projects delivered. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திருமிகு லெலின் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக 3 ஃபைல்ஸ் என் டேபிளில் இருக்குன்னு சொல்றாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதிர்கட்சி தலைவர் ஏன் ஜோசியக்காரர் சொல்கிற வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? நீங்கள் 3 ஃபைல்ஸ் இருக்குன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியதானேன்னா அவங்க கேட்குறாங்க. 3 ஃபைல் இருக்கும்போது இந்நேரம் ஆதாரத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகிடாதா டைம் கொடுக்க? அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுவும் இன்னொன்று என்னென்னா, விஜயபாஸ்கர்கள் 2 பேர் அவங்க கட்சியில் தான் இருக்கிறாங்க. இப்போ திமுக மேலே மட்டுமே ஊழல் குற்றச்சாட்டை இவங்க தொடர்ந்து முன் வச்சுட்டு இருந்தாங்கன்னா அதையும் மக்கள் எப்படி பார்ப்பாங்க? நிச்சயமா நீங்கள் ஊழல்னு சொன்னால் அது வெளிப்படையாக நடவடிக்கைக்கு உள்ளாக வேண்டியது. ஃபைலை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று ஃபைல் இருக்குன்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஃபைலில் அதிலே சுதாரிச்சிட மாட்டாங்க. தேவையே இல்லை, அது தேவையில்லாத வார்த்தை. அதுதான் அன்னைக்கு கூட நாங்கள் சொன்னோம். ஃபைல் இருக்குது அது இருக்குங்கிறத விட நீங்கள் உரிய நடவடிக்கைக்கு உள்ளாக்குங்க. மக்கள் மத்தியில் அதை வெளிப்படுத்துங்க. மக்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்த பிறகு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நாங்களே தகவல் பெறுகிற உரிமை ஆற்றல் சட்டத்தை பெற்றிருக்கிறோம். ஏன் நீங்கள் டேபிளில் வச்சுக்கணும்? உரிய நடவடிக்கைக்கு உள்ளாக்கலாம். இதே உண்மை என்றால் நீங்கள் ஒன்றும் தீர்ப்பு இல்லை. குற்றம் எப்படி அவர்கள் குற்றம். இப்போ என்ன சொல்கிறீங்க? அதிமுக ட்ரெயின்டு மினிஸ்டர்ஸ் முழுக்க நீங்கள் சேர்த்துருக்கீங்க. நீங்கள் விஜயபாஸ்கர் 2 பேராக இருக்கலாம் அல்லது மற்றவர்களாக இருக்கலாம். கடம்பூர் ராஜு எல்லாம் இருக்குது. அவங்களெல்லாம் நீங்கள் சேர்த்துருக்கீங்க. அப்போ நாங்கள் ஏன் சேர்த்தீங்கன்னு கேட்டப்போ என்ன சொன்னீங்க? குற்றம் சாட்டப்பட்டவர்களை தவிர குற்றவாளிகள் இல்லை. அப்போ சட்டத்தை துணைக்கு அழைக்கிறீங்களா? அப்போ இவர் இப்போ நீங்கள் பாலாஜிக்கு பொருந்தாதா? அது பொருந்தாதா? ஏன் நீங்கள் வச்சிருக்கிற ஃபைலுக்கு அது பொருந்தாதா? நீங்கள் டேபிள் வச்சுருந்தா அது என்ன தீர்ப்பா? அப்போ இதை நீங்கள் பார்க்க வேண்டும். எனவே நீங்கள் நடவடிக்கை தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீதான சட்டப்படியான நடவடிக்கை வேண்டும் என்பதான் கம்யூனிஸ்டுகள் நிலை. யாராக இருந்தாலும் போன ஆட்சியில் திமுக நிறைய நலத்திட்டங்களை பண்ணாங்க. நான் முதல்வன் ஸ்கீம் மாதிரி, புதுமை பெண், தமிழ் புதல்வன், அயலக அம்பேத்கர் உதவித்தொகை திட்டம், இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணாங்க. ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபீஸை நாங்களே எடுத்துக்கிறோம். நாங்கள் வருஷத்துக்கு 4 லட்சம் ஆனாலும் போகிறோம். நிறைய நலத்திட்டங்கள் பண்ணாங்க. ஆனால் எங்கே சறுக்குனாங்கன்னா, எளிய மக்களுக்கு நடக்கக்கூடிய ஒடுக்குமுறையில் அவங்க பெரிய அளவில் தீர்வு காணலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. கஸ்டோடியல் டெத்துக்கு உரிய நடவடிக்கை எடுக்கலை. ஒரு இரும்பு கரம் கொண்டு அதிகாரிகளை அவர் கட்டுப்படுத்தலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஆணவ கொலையை அவர் கண்டிக்கவே இல்லை. பெரிய அளவில் அதுக்கான முயற்சிகள் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. போதை பழக்கம், சொல்லப்போனால் போதை பழக்கம் ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் புழங்குது. அதையும் நீங்கள் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சொன்னாங்க. இந்த ஆட்சியில் அதெல்லாம் முழுமையாக நின்றுச்சுன்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா சட்டமன்றத்தில் அமைச்சர் பேசும்போது 2021 அப்புறம் தான் போதை கலாச்சாரமே வந்துருச்சுங்கிறாரு. இது எப்படி எடுத்துக்கலாம்? கஸ்டோடியல் டெத் 6 நடந்திருக்குங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆணவ கொலைகள் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் மக்கள் மத்தியில் பேசப்படுவது இல்லையோ? ஏன் பேசல? பேசுறதுனால தானே அது வெளியே வருது. என்ன விஷயம்னா, ஆணவ படுகொலை, சாதி ஆணவ படுகொலை. 18 வயதான வாக்களிக்கிறான். அவன் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய தன்னுடைய இணையை தேர்ந்தெடுக்கிற உரிமை பெண்ணுக்கு இல்லையா? என்ன இருக்கிறது? அந்த உரிமையில் தலையிடக்கூடியவர்களாக ஜாதியவாதிகளும் ஆதிக்கவாதிகளும் இருக்கிறாங்க. அதை எதிர்த்து தான் சாதி ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேண்டும் என்று நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஒரு நபர் பாஷா அவர்கள் தலைமையில், நீதியரசர் பாஷா அவர்கள் தலைமையில்
ஒரு நபர் குழுவை இந்த போன அரசு நியமித்தது லாஸ்ட் மினிட்ல அது முன்கூட்டியே செஞ்சிருக்கு. இன்னொன்று, இந்த மாதிரி ஆணவ படுகொலைக்கு நடந்துச்சுன்னா களத்தில் போகிறவர்கள் இடதுசாரிகளாக தான் இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் போகுது, திமுக கீப்பிங் மம்மு தான், அதை பற்றி தன்னுடைய கருத்தையே சொல்வதில்லை. ஏன் இப்போ இருக்கிற தாவேக்காவும் கருத்து சொல்றது இல்லை, இப்போ நடந்ததுக்கு பேசுறது இல்லை. அப்போ அந்த ஜாதிய ஓட்டுகள் வருமா வராதான்னு ஓட்டுக்கு எண்ணிக்கை பார்க்குறீங்க. நியாயத்தின் அடிப்படையில் நிற்க வேண்டிய அரசுகள் அல்லது பெரும் கட்சிகள் அதிமுக உட்பட இவர்களை எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட பகுதியினுடைய ஓட்டு வரும், வாக்கு வராது என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் வாக்கரசியலுக்கு மட்டுமே நீங்க வழிக்கு விழுந்து போறீங்கன்னு தானே அர்த்தம். நீங்க சொல்றது நியாயம். கஸ்டோடியல் டெத்தை பத்தி முந்தைய அரசுமே பெரிய அளவுல பேசலன்னாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாத்தான்குளம் சம்பவத்தப்ப ஃபர்ஸ்ட் ஒரு தவறான தகவலை சொன்னார். 12 நாள் வரலையும் அது அதன் பிறகு அவர் குற்றத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. 12 நாட்கள் அதன் பிறகு அவர் அட்ரஸ் பண்ணாரு. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் இங்க மெட்ராஸ் மெரினா பீச்சில் குதிரை ஓட்டுற ஒரு பையன் கஸ்டோடியல் டெத் விக்னேஷ் மேல நடக்கும்போது கூட ஃபர்ஸ்ட் நாள் தவறான தகவலை சொன்னாரு, 2ஆம் நாள் மாற்றி சொன்னார். இது எல்லாமே பார்த்தோம். அப்போ 6 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முதலமைச்சர் பேசவே இல்லை அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி எங்கேங்கிற ஒரு கேள்வி வந்துடும்ல. சட்டம் ஒழுங்குல கோட்டை விட்டுட்டு பெரிய போராட்டங்கள் எல்லாம் தடுக்கிறதுக்கு வந்துடுது. காவல்துறையுடைய பிரைம் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்ன? போலீசிங் அப்படின்னா என்ன? ஒரு ப்ரொஃபஷனல் போலீசிங்கு என்ன அடிப்படை? லாண்ட் ஆர்டர் தான். லாண்ட் ஆர்டரில் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது இதெல்லாம். போலீஸுக்கான காவல்துறைக்கான பல விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் ஒரு பாலிசியாக டெரிவ் பண்ணி கொடுக்கணும். காவல்துறைக்கு என்ன பாலிசி இருக்கீங்க இல்லைங்கிறது என்னுடைய ஆழமான கருத்து. நீங்கள் அமைச்சர்கள் வந்தால் பாதுகாப்பு, முதலமைச்சர் வந்தால் பாதுகாப்பு மக்களுக்கு கொடுக்கணுங்க. இப்போ காவல்துறையை மேம்படுத்தணும். தமிழ்நாட்டில் எல்லாத்துலேயும் அட்வான்ஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் தமிழ்நாடு கூட, கல்வி கற்றோர்கள் எண்ணிக்கையில் அதிகம், நலத்திட்டங்களில் அதிகம், வரி வருவாயில் அதிகம், எல்லாம் இருக்குது. ஆனால் போலீசிங்கில் தேசிய சராசரியோட கீழே இருக்கிறோம். ஏன் இந்த முரண்பாடு நான் கேட்குறேன். எல்லாவற்றிலும் அட்வான்ஸ் ஆனிச்சில் ஏன் 60 ஆண்டு காலமாக ஏன் அதை நம்ம பண்ணலை? ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் காவல்துறை சம்பந்தமான ஒரு கொள்கை நிலையை உருவாக்க வேண்டும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதற்கான முன்முயற்சி எடுத்து அதை செய்தார்னா உண்மையிலேயே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கலாம். ஓகே, ஆணவ படுகொலையை தடுக்கலாம். ஓகே, சொல்கிறேன். இறுதி கேள்வி சார், இந்த எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டார். மானியமாக கிட்டத்தட்ட 1 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வரும். தனிச்செயலாளர், டிரைவர், கார் எல்லாமே உங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த திமுக எம்எல்ஏக்கள் எங்களுக்கு இந்த 59 எம்எல்ஏக்களுக்கும் வேணாம் அப்படிங்கிற கொள்கை முடிவை சொல்லிட்டாங்க சட்டமன்றத்தில். இன்னொரு பக்கம் நீங்களும் அதை எதிர்க்கிறீங்க, வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்கிறீங்க. இந்த கார் கொடுக்குற பாலிசி டெசிஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சட்டமன்றத்தில் பேசினவங்க யாருன்னு பார்த்தா அவங்ககிட்டயும் அஃபிடவிட் எடுத்து பார்த்தா கார் இருக்குது உண்மையிலே. அப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை அதாவது சட்டமன்றம் அது ஒரு மக்கள் சேவைக்கான இடம். நீங்கள் மக்கள்கிட்ட வாக்கு கேட்குறது என்ன? உங்களுக்காக உங்கள் வீட்டு பிள்ளை போல் ஓடோடி உழைப்பேன், எனக்கு வாக்களிங்கன்னு. வாக்களித்த பிறகு எனக்கு கார் வேணும், எனக்கு ஒரு உதவியாளர் வேணும், ஒரு டிரைவர் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் மக்கள் நலன் சார்ந்து இயங்கக்கூடியவர் இல்லை என்பதை திட்டவட்டமாக எம்பிக்கள் இதே மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆமாம். அப்போ இது மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது தவறானது. ஏன்னா அரசினுடைய கஜானா அதில் பணமே இல்லைங்கிறீங்க. இன்னொரு பக்கம் கல்விக்கான ஒதுக்கீட்டை குறைச்சிருக்கீங்க. கடந்த இதை விட குறைச்சிருக்கீங்க. உயர்கல்விக்கு கல்விக்கான ஒதுக்கீட்டை 2000 கோடி கீழே பள்ளிக்கல்வித்துறைக்கு குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறப்ப அடுத்து என்ன கல்வியில் தான் வெட்டு வரும். ஆனால் இவங்கெல்லாம் எலெக்டட் ரெப்ரசன்டேஷனில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கான கௌரவம்னு ஒன்று பண்ண வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறதே கௌரவம் தான். அப்போ நாளைக்கு இது 10வது போக்குவரத்துக்கு ஆளுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கொடுக்குறீங்களா? என்ன அப்போ நீங்கள் பியூரோக்ரஸிக்கு மேலே ஒரு அரிஸ்டோக்ரஸியை உருவாக்குறீங்க. ஆட்சியாளர்களை மன்னர்கள் மாதிரி உருவாக்குறீங்க. மன்னராட்சியை எதிர்த்து வந்தோன்னு சொல்கிறீங்க. திமுக மன்னராட்சின்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் மன்னராட்சியை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. அடிப்படையில் என்ன அது? அப்போ சட்டமன்றத்தில் நீங்கள் சொன்னது மாதிரி 4 கார் 5 கார் வச்சுருக்கவங்கலாம் இப்போ கார் போகுமா? அவங்களுக்கு உதவியாளர் தேவையா? ஊதியமும் உயர்த்தப்பட்டிருக்கு. இன்னொன்று, எனக்கு ஊதியத்தை நானே உயர்த்திக்க முடியாது. நீதிபதிகள் ஊதியத்தை நீதிபதிகளே தீர்ப்பு கொடுத்து உயர்த்த முடியாது. இப்போ எம்ப்ளாயீஸுக்கு இருக்கு, நம்ம அரசு ஊழியர்களுக்கு எதுக்கு பே கமிஷன் வச்சுருக்குறோம்? அது ஆய்வு செய்து வாழ்க்கை செலவினங்களை எல்லாம் கணக்கிட்டு டியர்னஸ் அலவன்ஸ் நம்ம சொல்கிறோம்ல, விலைவாசி புள்ளிகள் எப்படி உயர்ந்துக்கிட்டு இருக்கு அதையெல்லாம் பார்த்து இதையெல்லாம் உள்வாங்கி ஒரு பே கமிஷன் ரிப்போர்ட்டை கொடுக்கும். அதையும் அரசு குறைச்சி இவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. அதானே பே கமிஷன். இதுக்கு எந்த கமிஷன் போட்டிங்க?
ஆனா அவங்க நீங்க ஒரு செகண்ட் இருங்க, கொடுக்குறீங்க. ஒரு செகண்ட். நீங்க இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற எம்எல்ஏஸ்க்கு வர்றபோது இங்கே கூட்டம் நடக்கிறப்போ அதுக்கு ஒரு படி காசு தனியாக கொடுக்குறீங்க. ஆமா, உணவு படி கொடுக்குறீங்க. இவ்வளவு கொடுத்துட்டு இலவச பேருந்து பயண சீட்டும் கொடுத்துறீங்க. தொகுதி மேம்பாட்டு காரும் கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? அது டெலிஃபோன் நீங்க ஒரு உதாரணங்க, 7500 ரூபா டெலிஃபோன் கொடுக்குறீங்க. 1000 ரூபா போட்டீங்கன்னா போதும், அன்லிமிட்டெட் கால் இருக்கு, 600 ரூபாயிலே இருக்கு. ஒரு காலத்துல டயல் பண்ணுது. அப்ப அந்த பழைய மோசமான தன்மையை இன்னைக்கு வச்சிருக்கீங்களே, அது எப்படி? அது எம்எல்ஏ கொடுக்கறது இல்லையா? அதுதான் கேட்கறேன். நான் என்ன கேட்கறேன்னா, உள்ளாட்சி நிர்வாகத்தில் இருக்கவங்களுக்கு அவங்களும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு ஏன் ஊதியமே இல்லை? ஏன் ஊதியமே இல்லை? மீட்டிங் இதுதான் எடுத்துக்கலாம். நீங்க உங்க சேலரி அவங்க சேலரியும் கம்பேர் பண்ணா எவ்வளவு சேலரி இல்லைங்க, சேலரி கிடையாது. மீட்டிங் நடக்கிறப்போ மட்டும்தான் நீங்க எடுத்துக்கலாம் அந்த உள்ளாட்சி உறுப்பினர்கள்லாம். புரியுதுங்களா? சேலரின்னு ஒன்றும் தனியாக கிடையாது. அப்போ அவங்கள மட்டும் லஞ்சம் வாங்கலாம்னு அர்த்தமா? இல்லை அவங்க மக்கள் பணி ஆற்ற வேண்டிய, இன்னும் சொல்ல போனால் சட்டமன்ற உறுப்பினர்களை விட, நாடாளுமன்ற உறுப்பினர்களை விட உள்ளாட்சி நிர்வாகத்தில் பங்கேற்கக்கூடிய இவர்களுடைய பணி தான் மிக முக்கியமானது. மக்களோடு நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இன்னும் ஒன்று சொல்கிறேன், தூய்மை பணியாளர்கள் 2000 ரூபா சம்பளங்க மாதம், 500 ரூபா மேல் தொட்டி தண்ணி ஏற்றக்கூடியவங்களுக்கு அவங்க ஊதிய உயர்வு கேட்டு போராடிட்டு இருக்காங்க. அதை பிரைவேடைஸ் பண்ணுறீங்க, கான்ட்ராக்சுவல் லேபர் ஆக்குறீங்க. அதையெல்லாம் செய்யாம இதை மட்டும் ரேஷன் பணியாளர்களுக்கே இருக்குங்க, இடைப்பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கே பிரச்சனை இருக்கு. அப்போ அதையெல்லாம் மேம்படுத்துவதற்கு அதிலெல்லாம் உரிய கவனத்தை செலுத்தி இந்த செலவுகள் எல்லாம் அதில் பண்ணிங்கன்னா நியாயமாக இருக்கும். சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி நபர்களுக்கான வாய்ப்பையும் வசதியும் ஏற்படுத்தினீங்கன்னா இது ஒரு மேட்டிமைத்தன்மை உருவாக்கக்கூடியதாக இருக்கு. முதல்ல அதை நான் கண்டிக்கிறேன். சமத்துவத்துக்கு எதிராக இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றும் வானத்திலிருந்து பொத்துக்கிட்டு குதித்தவர்கள் அல்ல. எனவே நீங்கள் அஃபிடவிட்டை பார்த்தீங்கன்னா என்னுடைய கணக்கு 95 விழுக்காடு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே கார்கள் இருக்கிறது. அதில் ஒரு 50% 3 காரு 2 காரு உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய இது. அது நான் இதுவாக சொல்லலை, வாய்ப்பு இருக்கு. எனவே அந்த அடிப்படையெல்லாம் பார்க்காம நீங்கள் யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு கேட்குறவங்களுக்கே கார் இருக்குங்கிற தகவல் வந்துச்சு. இது தேவையில்லாதது. இதில் நாம் என்ன நினைக்கணும்னா, அரசு நம்ம அறிவித்து விட்டோம், அதை பின்வாங்கக்கூடாது நினைக்கக்கூடாது. வந்திருக்கிற அனுபவங்களின் அடிப்படையில் அது வேண்டாம். அதற்கு பதிலாக கிராமப்புறங்களில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு, அந்த மேல் தொட்டி நிரப்புவர்களுக்கு, எழுத்தர்களுக்கு, மற்றவர்களுக்கு, எளியவர்களுக்கு ஊதியத்தை உயர்த்துங்க. ஊதியமே இல்லைங்க. 2000 ரூபா மாதம் வாங்கினா என்ன அது ஊதியம்? அவர்கள் என்ன அவங்க தூய்மை பணின்னா கடைகோடியில் இருக்கக்கூடியவர்கள். தூய்மை பணி இல்லைன்னா நாடே நகரமே நாரி போயிடும். இன்னும் சொல்ல போனால் ஒரு டாக்டருக்கு நிகரான ஊதியத்தை அளிக்கணும். ஏன்னா சுகாதாரத்தோடு இது இணைஞ்சிருக்கு. எப்படி பார்க்குறோம் நம்ம? ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. MP and I, 14 years of legacy, 250 plus projects delivered. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.